Welcome to Joe's Max Gallery. இப்போ 11th standard max exercise 1.3ல sum number 12 பார்க்கலாம். If r tends to r defined by f of x equal to 3x minus 5, then prove that f is bijection and its inverse. Bijection prove பண்ணனும், inverse prove பண்ணனும். இந்த question இங்க காப்பி பண்ணிருக்கேன். இந்த f of x க்கு y னு நேம் கொடுத்திருக்கேன். So y equal to 3x minus 5 கிடைச்சிருக்கு. இந்த term left லைன், இந்த term right லைன் காப்பி பண்ணிருக்கேன். Then x equal to value கொண்டு வரணும். So இந்த minus 5 இங்க வரும்போது plus 5 சேஞ்ச் ஆயிடும். 3x இது மல்டிபிள்ல இருக்கிறதுனால இங்க வரும்போது டிவிஷன்ல சேஞ்ச் ஆயிடும். So இது y plus 5 by x இருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் g of y னு செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? g of y equal to y plus 5 by 3. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்? இது பைஜெக்ஷனா அண்ட் இன்வர்ஸ் அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். So f of g, g of x ரெண்டும் x and y ன் வேல்யூ கிடைச்சதுனா நமக்கு ப்ரூவ் ஆயிடும். So f of g செலக்ட் பண்ணிருக்கேன். நமக்கு g ல g of y தான் இருக்கு. So f of g of y எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க y g of y னு சொன்னா இந்த g of y யோட வேல்யூ என்னது? y plus 5 by 3. g of y பிளேஸ்ல y plus 5 divided by 3 னு எழுதிருக்கேன். ஓகேவா? இது f function of g of y பிளேஸ்ல மட்டும் இந்த வேல்யூ காப்பி பண்ணியாச்சு. இப்போ இதோட ஃபங்க்ஷன் f of x வேல்யூ எழுதணும். f of x அப்படினு சொல்லும்போது x பிளேஸ்ல என்ன இருக்கோ அதோட 3 மல்டிபிள் பண்ணிட்டு 5 மைனஸ் பண்ணனும். சோ இங்க என்ன இருந்தாலும் 3 மல்டிபிள் பண்ணனும், 5 மைனஸ் பண்ணனும். சோ நான் இந்த பிளேஸ்ல இங்க என்ன வேல்யூ இருக்கோ இதோட ஒரு 3 நான் மல்டிபிள் பண்றேன். சோ y plus 5 divided by 3 minus 5. சோ 3 கேன்சல் ஆயிடுச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும்? y plus 5 இருக்கும். then minus 5 இருக்கு. minus 5 plus 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா y மட்டும் ரிமைனிங் இருக்கும். இதுதான் f of g யோட வேல்யூ. ஓகேவா? f of g of y யோட வேல்யூ. f of g of y வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் g of செலக்ட் பண்ணிக்கலாம். g of f of x வேல்யூ என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம். x அப்படினு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இது g of x f ஓட தான் மல்டிபிள் ஆகும். சோ f of x. சோ g of f of x அப்படினு சொன்னா क्वेश्चनல f of x வேல்யூ என்னது? f of x is 3x minus 5. இந்த வேல்யூவை நான் இங்க கொண்டு வந்து இந்த பிளேஸ்ல காப்பி பண்றேன். சோ இந்த பிளேஸ்ல 3x minus 5. இப்போ g of x ஓட வேல்யூ எழுதணும். g of y அப்படினு சொல்லும்போது இங்க என்ன இருக்கோ அதோட +5 பண்ணிட்டு ஒரு 3 ஆல டிவைட் பண்ணனும். சோ இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட ஒரு 5 பிளஸ் பண்ணனும் and 3 ஆல டிவைட் பண்ணனும். ஓகேவா? இப்போ இத சால்வ் பண்ணிடலாம். +5 -5 கேன்சல் ஆயிடும். சோ 3x மட்டும் தான் நியூமரேட்டர்ல ரிமைனிங் இருக்கும். சோ டினாமினேட்டர்ல ஒரு 3 இருக்கு. இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுனா x தான் ஆன்சர். அதாவது g of f of x equal to x. சோ இந்த மாதிரி ஆன்சர் இங்க y எடுக்கும்போது y, x செலக்ட் பண்ணும்போது x அப்படின ஆன்சர் வந்திருக்கு. சோ இத எப்படி எழுதிக்கலாம் அப்படினு சொன்னா g of f equal to ix and g of f equal to ix, g of y, f of y, f of g equal to iy. ஓகேவா? இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதியாச்சுன்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் and inverse to each other. so f and g இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் bijection and inverse to each other. ஓகேவா? இதுதான் அவங்க கேட்டிருந்தாங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. தென் பைஜெக்டிவ் வேல்யூ என்னன்னு சொல்லி இன்வர்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? ஸோ பைஜெக்ஷன் இன்வர்ஸ் ஈச் அதர் அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பா f is bijective அப்படின்னு சொல்லி கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? f is bijective. தென் இன்வர்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளானது. f inverse of y அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? g of x வேல்யூ. இந்த g of y வேல்யூ, இந்த y வேல்யூவை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். f inverse of y, y தானே இங்க இருக்கு. சோ f inverse of y is திரும்ப ஒரு முறை நம்ம சால்வ் பண்ணனும்னு தேவையில்லை. y plus 5 divided by 3. இதான் f inverse of y வேல்யூ. சப்போஸ் f inverse of x அப்படினு சொன்னா என்னது? இந்த y பிளேஸ்ல அப்படியே இங்கேயும் x காப்பி பண்ணி விட்டுறணும். சோ இங்க x plus 5 divided by 3. That's all.
இதில் தமிழ் மீடியம் சில்ட்ரன் எஃப் அண்ட் ஜி ஆர் பைஜெக்டிவ் அண்ட் இன்வர்ஸ் டு ஈச் அதர் அப்படின்ற டேர்மை எஃப் அண்ட் ஜி என்பவை இருபுற சார்பு ஒன்றுக்கொன்று நேர்மாறுன்னு எழுதிக்கலாம். எஃப் மற்றும் ஜி என்பவை இருபுற சார்பு மற்றும் நேர்மாறு. இந்த லைன் பதிலாக இந்த லைன் எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல்.